வணக்கம் நண்பர்களே. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்தெந்த வயதில் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ, திருமணம், பிள்ளைப்பேறு இரண்டையும் தவிர்த்து மற்றவை எல்லாம் காலம் கடந்தே அனுபவிக்க வாய்த்தன. முதிர் வயதை அடைந்த நிலையில் நினைத்துப் பார்க்கிறேன். உணவு, உடை, அந்தந்த வயதின் எதிர்பார்ப்புகள் உட்பட அனைத்தும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்று கிடைக்கிறது. ஆனால் வாழ்க்கை பயணம் தந்த அனுபவத்தால் எதிர்பார்ப்பு கூடாது என்ற மனநிலைக்கு வந்ததால் எதையும் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க இயலவில்லை. இருப்பினும் என்னை சுற்றியுள்ள குடும்ப உறவுகளுக்கு அவர்களின் மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்களோடு பயணிக்கிறேன். அந்த வகையில் எதிர்பாராத ஒரு இன்பச் சுற்றுலாவாக மலைகளின் அரசி உதகைக்கு செல்லும் வாய்ப்பை என் குடும்பத்தினர் மூலம், குறிப்பாக மகன் மூலம் இறைவன் தந்தார். முதிர் வயதின் காரணமாக அங்கு நிலவிய பருவச்சூழல் சிறிதளவு உடல் பலவீனம் அடைந்ததை தவிர அனைத்தும் நலமாக அமைந்தது. இறைவனுக்கு நன்றி. இயற்கை சூழலை ஓவியமாகவோ திரைப்பட காட்சிகளாகவோ கண்டதை என்னோட இந்த வயதிற்கேற்ற வகையில் நேரில் கண்டு அனுபவித்ததை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. சென்ற இடமெல்லாம் இறைவன் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இயற்கை காட்சிகள் என் மனதில் பொக்கிஷமாக பதிந்தன. மலைப்பகுதியில் இருப்பதை மறந்து உயரமான ஒரு இடத்திலிருந்து பார்க்கும்போது தொலைவில் நான் நின்றிருந்த இடத்தை விட இன்னும் அதிக உயரமான மலை, அதை சுற்றி நீண்டு வளர்ந்திருக்கும் மர வகைகள், அவை கடந்து சென்ற பனிமேகங்கள், தீப்பெட்டி அளவில் அடுக்கடுக்காக வீடுகள், அழகான இரைச்சலோடு ஓடிக்கொண்டிருந்த நீர்வீழ்ச்சி, உதகை மலர் கண்காட்சி, தாவரவியல் பூங்காக்களில் அழகழகான வண்ணங்களில் விதவிதமான மலர்கள், தோடர் நடனம், கலை நிகழ்ச்சிகள். அட 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 ஒரு விஷயத்தை பார்க்கும் பலருக்கும் அவரவர்களின் பார்வைகள் வேறுபடும், எண்ணங்களும் தான். அந்த வகையில் உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு அவரவருக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அனைத்தும் அமைந்திருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் நான் கண்ட காட்சிகளில் எல்லாம் இறைவனின் படைப்பும் அவருடைய கை வண்ணமும் தான் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி தந்தது. பார்த்தவை குறைவு, பார்க்க இன்னும் நிறைய இருக்குது. குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், திருமணத்திற்கு பின் தேனிலவு காண விரும்பும் இளம் தம்பதியினர், முதிர் தம்பதியினர் உள்பட வாய்ப்புள்ள அனைவரும் ஒருமுறையேனும் உதகைக்கு சென்று வாருங்கள். அதன் அழகை ரசியுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.